கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல். நமக்கெல்லாம் குரு வந்து சிவபெருமான் தான். அந்த சிவபெருமான் வந்து வேதங்களை சொல்லிக் கொடுத்தது முதல்ல நந்தியம்பெருமானுக்கே சொல்லிக் கொடுத்தாரு. இன்னைக்கு பிரதோஷம், அந்த பிரதோஷ வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அம்மாவெல்லாம் நந்திக்கு அபிஷேகம் பண்ணுறதா சொன்னாங்க ஒரு கோயிலில். அங்கே முதல்ல நந்திக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்து வந்து லிங்க திருமணிக்கு போவோம். அப்போ நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ண இந்த நாங்கள் வச்சுருக்கோமே நடராஜர், இந்த அதாவது சிவபெருமான் நடராஜர் ஒரு உருவத்தில் இந்த நந்தியம்பெருமானுடைய 2 கொம்புக்கு நடுவில் ஆடுவார். 3 வகை நடனம் ஆடுவார். அந்த நடனம் பற்றி சேர்த்து கண்ணு தெரியாமல் நம்ம அதுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அதான் நந்திக்கு நந்தி, அதாவது சிவபெருமான் வந்து நீங்கள் அபிஷேகத்தை பார்க்கணும், நந்தி அபிஷேகத்தை பார்த்தாலே வந்து புண்ணியம். ஏன்னா அங்கே இருக்கிறாரு, ஆடி கொடுக்குறாரு. இப்போ அது அவ்வளோ உள்ளுக்குள்ள விஷயம். அந்த நந்தியம்பெருமானுடைய கொம்புக்கு நடுவில் திருமணம் ஆடுவார். இன்னைக்கு மட்டும் இல்லை, மற்ற நாள் அது 4 ஆடுதே பிரதோஷ வேலை. இப்போ எப்படி காலையில் 4 to 6 பிரம்மமுகூர்த்தம்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி வளர்ப்பறை தேய்பிறை 2 பிரதோஷத்துக்கு வந்து நந்தியம்பெருமானுடைய கொம்புக்கு நடுவில் இந்த 4 வேதங்களையும் முதல்ல சிவபெருமான் வந்து இப்போ இந்த குருவை பற்றி படித்தனா சொல்கிறேன். இந்த அந்த குருவாக இருந்து முதல்ல அவர் அந்த வேதங்களை சொல்லிக் கொடுத்து 4 வேதங்களையும் சொல்லிக் கொடுத்து நந்திக்கு தான் சொல்லிக் கொடுத்தார். நந்தி தான் அடுத்தடுத்து சமந்தர அப்படின்னு சொல்லி பரஞ்சோதி முனிவர் கடைசியாக கேட்டு தெரிஞ்சுட்டார். 4 பேர் சொல்லுவாங்க. பரஞ்சோதி முனிவர் கடைசியாக திருச்சி நம்பலாம் 4 பேர் துதி.